ஆக்டர் விஜய் தேவரகொண்டா, ஆக்டர் ராஷ்மிகா இவங்க 2 பேருமே ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியன் சினிமாவோட நட்சத்திர காதல் ஜோடியான ஆக்டர் விஜய் தேவரகொண்டா அவர்களும், ஆக்டர் ராஷ்மிகா மந்தனா அவர்களும் அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இன்னைக்கு ஜெய்ப்பூர்ல பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப ஆக்டர் விஜய் தேவரகொண்டா அவர்களும், ராஷ்மிகா மந்தனா அவர்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்களுடைய கல்யாண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோசியல் மீடியா ஃபுல்லா செம வைரல். கண்டிப்பா இந்த நியூஸை கேட்டு விஜய் தேவரகொண்டா அவர்களுடைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் கண்ணீர் விடுவாங்க. அதே மாதிரி நேஷனல் கிரஷான ராஷ்மிகா மந்தனா அவர்களுடைய ஃபேன்ஸும் இப்போ கண்டிப்பாக தேம்பி தேம்பி அழுந்துட்டு இருப்பாங்க. அழுறதை விட்டுட்டு மனசை தேர்த்திக்கிட்டு இந்த ஜோடிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருங்க. ஆக்டர் பிரியங்கா மோகன் லீட் ரோல் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் மேட் இன் கொரியா. இந்த படம் டைரக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு மேட் இன் கொரியா அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் டைரக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 12 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் சரத்குமார் அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் ஆலி. ஆலி படம் பிப்ரவரி 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. சேம் பிப்ரவரி 27 டேட்டில் நம்ம சரத்குமார் அவர்களுடைய ஒய்ஃப் ஆக்டர் ராதிகா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க தாய் கிழவி படமும் பிப்ரவரி 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அது கணவன் மனைவி 2 பேருடைய படமும் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகி 2 படமும் மோதிக்க போகுது. இந்த 2 படத்தில் எந்த படம் மக்களுக்கு பிடிக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது கணவன் ஜெயிப்பாரா இல்லை மனைவி ஜெயிப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 10 டேஸில் 12.67 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மோர்டல் காம்பட் 2 அப்படிங்கிற ஹாலிவுட் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. ஏற்கனவே பார்ட் 1 படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துடைய கண்டினியூஷனாக தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ மோர்டல் காம்பட் 2 படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ட்ரைலரும் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். மோர்டல் காம்பட் 2 அப்படிங்கிற இந்த படம் May 8 தமிழ் டப்போட தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தெலுங்கு ஆக்டர் சம்பத் நண்டி ஹீரோவன் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் போகி. போகி படத்தில் ஹீரோயினா டிம்பிள் ஏத்தி அனுபமா பரமேஸ்வரன் அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் இந்த போகி படத்தில் நடிக்கிறாங்க. இன்னைக்கு போகி படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படம் ஆகஸ்ட் 28 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹீரோயின் தூங்கி எழுந்தா இந்த நாளில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அவங்க மறந்துடுறாங்க. அப்படி டெய்லியும் அவங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் தூங்கி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற ஒரு சூப்பரான கான்செப்டை வச்சு அதுக்குள்ளே லவ் சென்டிமெண்ட் சஸ்பென்ஸ் வச்சு சூப்பராக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ட்ரைலரே ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் மார்ச் 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் இப்போ யூடியூப்பில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். லவ் டுடே ஆக்டர் இவானா அவர்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்டர் ஜீவா ஹீரோவை நடிச்சிட்ருக்க ஜாலியாக இருந்த ஒருத்தன் படத்தில் ஆக்டர் இவானா அவர்கள் ஹீரோயினை நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மட்டும் இல்லாமல் ஜாலியாக இருந்த ஒருத்தன் மூவி டீம் மூவி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்டர் இவானா அவர்களுக்கு கேக் கட் பண்ணி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓ பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ட்ரைலர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஓ பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற இந்த படம் மார்ச் 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் யோகி பாபு ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் கெனத்த காணம். கெனத்த காணம் படத்துடைய ஆடியோ ரைட்ஸை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வாங்கிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய திரைப்படம் பிப்ரவரி 27 தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் சரத்குமார் அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் ஆலி. இந்த படம் பிப்ரவரி 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ராதிகா சரத்குமார் அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் தாய் கிழவி. இந்த படம் பிப்ரவரி 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. 4th ஃப்ளோர் அப்படிங்கிற ஒரு தமிழ் பேய் படம் பிப்ரவரி 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸ்க்ரீம் 7 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் கிரைம் த்ரில்லர் மூவி பிப்ரவரி 27 இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. த கேரளா ஸ்டோரி 2 அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி பிப்ரவரி 27 மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் பிரியங்கா சோப்ரா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு ஹாலிவுட் படம் தான் த ஃப்ளூஃப் அப்படிங்கிற இந்த படம் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் பிப்ரவரி 25 அமேசான் பிரைமில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் சமுத்திரக்கனி அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் தடயம் படம் பிப்ரவரி 27 G5 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரோஸ்லின் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, பெங்கால், மராத்தி லாங்குவேஜில் பிப்ரவரி 27 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அக்யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி நெட்ஃப்ளிக்ஸில் பிப்ரவரி 27 ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹனி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ஹாரர் மூவி பிப்ரவரி 27 சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. த ஹவுஸ் மெய்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் அமேசான் பிரைம் ஓடிடியில் பிப்ரவரி 27 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்னோ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
சங்கமார்மர் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் February 26 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பிரிட்டிடன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவியோட பார்ட் 2 February 26 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளிங்க் ஆஃப் அன் ஐ அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் February 27 ரிலீஸ் பண்ணுறாங்க. பெக்கிடோ த இன்க்ரெடிபிள் சாமுராய் அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ் இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் February 26 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.